இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. டிவிஷன் வாக்கெடுப்பை பொறுத்தவரை தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் 154 பேர் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. தீர்மானத்துக்கு ஆதரவாக அதிமுகவின் ஓபிஎஸ் பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். தீர்மானத்தை ஆதரித்தோர் 63, தீர்மானத்தை எதிர்த்தோர் 154 வாக்குகள், மொத்தம் 217 வாக்குகள் இன்று அவைக்கு வந்திருந்த அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் டிவிஷன் வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்தது. இருமுறை நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்தது. மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்து விட்டார். அவருக்கு சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக சார்பில் ஆர்பி உதயகுமார் முன்மொழிந்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு, பகுதி வாரியாக நடைபெற்ற டிவிஷன் வாக்கெடுப்பு இரண்டிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆதரவாக 63 பேர். இதில் ஒரே ஒரு அதிமுகவுக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள அந்த வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட எம்எல்ஏக்களும் அங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதே போல இப்போது மோதலில் ஈடுபட்டுள்ள செங்கோட்டையனும் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக வாக்களித்திருக்கிறது என்பது மட்டும் புதிய செய்தி. மற்றபடி டிவிஷன் வாக்கெடுப்பில் அந்த 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 154 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராகவும் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக, இது தவிர தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, கொங்கு நாடு தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தீர்மானத்திற்கு எதிராக 154 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக பேரவையில் இருந்த துணை சபாநாயகர் பிச்சாண்டி மூலமாக அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் சபாநாயகர் அப்பாவை முறைப்படி அவரது இருக்கையில் அமர வைத்து விட்டார்கள். இதனால் சபாநாயகராக அப்பாவே தொடர்ந்து செயல்படுவார். நம்பிக்கையில்லா தீர்மானம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது.